தேவி நாராயணீயம் நான்காம் தசகம் மது கைடபவதம். நேத்திரம், முகம், மூக்கு, தோள், ஹிருதயம் ஆகிய சர்வ அம்சங்களிலும் வியாபித்திருந்த நித்ரா தேவியான தாமச குண சக்தி வெளிப்பட்டு கண் சிவக்க கருப்பு நிறத்துடன் பராசக்தியுடன் ஆகாயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நின்று கேலியாக அசுரர்களை பார்த்து சிரித்தாள். முதலில் மது என்பவன் வேகமாக ஓடி விஷ்ணுவுடன் போர் செய்கிறான். மது கொஞ்சம் சளைத்ததும் கைடபன் சண்டை செய்கிறான். இவன் சளைத்ததும் மீண்டும் மது வருகிறான். இப்படி மாறி மாறி விஷ்ணு மூர்த்தியிடம் யுத்தம் செய்கிறார்கள். இப்படியாக மாறி மாறி இடைவெளி இல்லாமல் யுத்தம் செய்கிறார் விஷ்ணு. 5000 வருடங்கள் போர் நடக்கிறது. 5000 ஆண்டுகள் போர் நீடித்தாலும் மிகவும் சோர்ந்து போகிறார் விஷ்ணுமூர்த்தி. இந்த அசுரர்களின் பலம் இப்படி வளர்ந்து கொண்டே போகிறதே, ஆனால் நம் பலமும் வீரமும் எங்கே போனது என தெரியவில்லையே. இவர்களை ஏதாவது உபாயம் செய்தே ஜெயிக்க முடியும் என யோசித்து அவர்களிடம் சொல்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், யுத்தத்தில் சோர்வடைந்தவன், நிராயுத பாணியானவன், பாலகன், கீழே விழுந்தவன், இவர்களுடன் யுத்தம் செய்வது வீரர்களுக்கு அழகல்ல, இது தர்மமும் அல்ல. நீங்கள் இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்கிறீர்கள். அதனால் நீங்கள் களைப்படையவில்லை. ஆனால் நான் இடைவிடாமல் யுத்தம் செய்தேன். அதனால் நான் சிறிது இளைப்பாறியதும் யுத்தம் மீண்டும் தொடங்குவோம், இது உறுதி என்றார் விஷ்ணுமூர்த்தி. அசுரர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டு தூரத்தில் சென்று அமர்ந்து இளைப்பாறினர். விஷ்ணுமூர்த்தி யோசித்தார், இவர்களுக்கு ஏதோ வரம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் சண்டை செய்தாலும் இவர்களுக்கு மரணம் சம்பவிக்கவில்லை என யோசித்து தன் ஞான திருஷ்டியால் தேவியிடம் வரம் பெற்றதை அறிந்து கொண்டார். எவ்வளவு சண்டை செய்தும் இவர்கள் சளைக்கவில்லை. யுத்தம் செய்தால் யாருக்கு ஜெயம் கிடைக்கும் என தெரியவில்லை. அதனால் இவர்கள் மரணத்தை விரும்பும்படியான உபாயம் செய்ய வேண்டும், அதற்கும் தேவியின் அருள் வேண்டும் என்று அன்னையை துதிக்கிறார் விஷ்ணுமூர்த்தி. தேவி காட்சி தந்தருள்கிறாள். மாதவா, இப்பொழுது யுத்தம் செய், ஜெயம் உண்டாகும் என அனுகிரகம் செய்கிறாள். விஷ்ணுமூர்த்தி முஷ்டி யுத்தம் செய்கிறார். அசுரர்களின் மீது அன்னை காம வலையை வீசுகிறாள். மோகம் கொண்ட அசுரர்கள் வெறி கொண்டவர்கள் போல் தேவியை பார்த்து மயங்கி நிற்கின்றனர். சண்டையில் சளைக்கின்றனர். சிறிது நேரம் யுத்தம் செய்கிறார்கள். உடனே தேவியின் சங்கீத கானத்தில் மயங்கி மோகத்தில் மூழ்குகின்றனர். இந்த நல்ல சமயத்தை பயன்படுத்தி உங்கள் வீரத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று விஷ்ணுமூர்த்தி கூறுகிறார். தேவி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள். வரம் வாங்கினால் தாழ்ந்தவராகி விடுவோம் என்று. விஷ்ணுவே, எங்களை யாசகர்கள் என்று நினைத்தாயா? எங்கள் இனத்தவரிடம் நீ யாசகம் பெற்றதை மறந்தாயா? உனக்கு வேண்டிய வரத்தை நாங்கள் தருகிறோம், வேண்டியதை கேள் என்றனர். உடனே விஷ்ணு, நல்ல காலம் பிறந்தது என மகிழ்ந்து, உங்களுக்கு கொடுக்கும் திறமும் என் யுத்தத்தில் மகிழ்ச்சியும் இருந்தால் இந்த யுத்தத்தில் என் கையால் நீங்கள் மரணமடைய விரும்ப வேண்டும் என்று வரம் கேட்டார். ஆஹா, இவன் நம்மை வஞ்சித்து விட்டானே, இவனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு மோகினியுடன் வாழலாம் என நினைத்தோமே, மோசம் போனோமே என்று வருந்தி, ஜலமில்லாமல் விசாலமான இடத்தில் எங்களை கொல்வாயாக என்று கூறினார்கள். விஷ்ணுமூர்த்தி விஸ்வரூபம் எடுத்து துடைகளை விசாலமாக்கி பூமியை காண்பித்து அதில் அசுரர்களின் தலையை வைக்கச் சொன்னார். சக்கராயுதத்தால் அவர்களை கொன்றார். அசுரர்கள் பரலோகம் சென்றனர். இதை கண்டு கலி நமஸ்காரம் செய்தார். ராகத்வேஷம் தான் அசுரர்கள். இதை வெற்றி கொள்ள விவேகம் வேண்டும். அதற்கு விஷ்ணு மனதில் வர வேண்டும். அதற்கு அன்னையின் அருள் வேண்டும். 4ஆம் தசகம் நிறைவடைந்தது.